இனிய உறவுகளே வணக்கம் வணக்கம். வெல்கம் டு அவர் ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்பவும் டேஸ்டியாக நம்ம பாரம்பரிய முறைப்படி உளுந்து எள்ளு இட்லி பொடி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் வர ஆல்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கெல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இட்லி பொடி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். கடாய் ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இதோட 100 கிராம் கருப்பு உளுந்து, தோல் எடுக்காத முழு உளுந்து சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இது கொஞ்சம் வறுபட்டதும் இதோட 100 கிராம் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது ரெண்டையும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு, நல்ல ஒரு வாசனை வருது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்ம 50 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கருக விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதை வேறு பாத்திரத்தில் எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்து ஒரு 6 பல் பூண்டு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தால நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 10 சேர்த்துருக்குறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கலாம். மொத்தமாக ஆறின பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ இது ஆறிடுச்சு நல்லா. இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். பூண்டு வந்து அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போது இது நல்லா கொரகொரப்பாக அரைப்பட்டுடுச்சு. இது நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ இதோட நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு திரும்பவும் கொரகொரப்பாகவே தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைப்பட்டுடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இது வந்து உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. நம்ம இதில் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தான். இது வந்து நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பொடியை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் வர ஆல்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கெல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.